வணக்கம். இன்னைக்கு அமரன் சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகேங்களா, தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து February 22nd செகண்ட் ஷிஃப்ட் 11:30 to 12:30 PM வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங் பர்சனாலிட்டி வித் தேர் அசோசியேட்டட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். பின்வரும் ஆளுமைகளுடன் அவர்கள் தொடர்பான இசைக்கருவியை பொறுத்துக அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்க, ஸோ பாலச்சந்தர், ஓகேங்களா, பாலச்சந்தர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வீணையுடன் தொடர்புடையவர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுஷ்கா சங்கர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா வந்து ஸோ சித்தாருடன் தொடர்புடையவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிஷான் மகாராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா வந்து தபேலாவுடன் தொடர்புடையவர். ஓகேங்களா, ஸோ யாரு? கிஷான் மகாராஜ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், அடிக்கடி கொஸ்டின் கேட்குறவர் யார் அப்படின்னா வந்து இந்த கிஷான் மகாராஜ் தான். ஸோ அவரை மட்டும் தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம்னா ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா, தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் தான் இருக்கு, பியில் மட்டும் தான் இருக்கு, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கிடையவே கிடையாது. ஓகேங்களா, சிக்கு வந்து 1 வரணும். ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா, அப்போ அப்படி வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ ஆன்சர் பண்ணிருக்கலாம். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எது வராது அப்படின்ட்டு தெரிஞ்சாவே உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் வந்து பண்ண முடியும். இதுக்கு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி. ஸோ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் லிட்ரஸி ரேட் for male 59.3, females in 2011. ஓகேங்களா, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா ஸோ 2011 சென்சஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட் அப்படின்னா வந்து 15 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 29 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களுக்கான கல்வியறிவு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 59.3, பெண்களுக்கான கல்வியறிவு விகிதம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காங்க. பெண்களுக்கான கல்வியறிவு விகிதம் 2011 படி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 78.8. புரியுதுங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சொல்லலை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணணும். அடல்ட் லிட்ரஸி ரேட், வயது வந்தோருக்கான கல்வியறிவு விகிதம், இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பெண்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 78.8% வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் என்னது? சி 78.8 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்சஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஷின் கேட்டுகிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சென்சஸ் எங்கெல்லாம் சொல்கிறனோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க. ஸோ டேஷ் இஸ் இந்தியன் டான்ஸ் இஸ் கிவன் இன் ரெகக்னைசேஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் இன் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் ரிசர்ச் ஸ்டடீஸ் இன் இந்தியன் டான்ஸ். ஓகேங்களா, இந்திய நடனத்தில் சிறந்த பங்களிப்பு மற்றும் செயல்திறன் அல்லது ஆராய்ச்சி ஆய்வுகளுக்காக அங்கீகரிக்கும் விதமாக டேஷ் வழங்கப்படுகிறது. அதாவது என்ன அவார்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது இந்தியன் டான்ஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸலண்டா இருக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அச்சீவ்மெண்ட் பெருசா அச்சீவ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனோரமா தாக்கர் அவார்டு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதாவது மனோரமா தாக்கர் விருது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அப்போ மூணாவது ஆன்சர் வந்து என்னது? பி, த மனோரமா தாக்கர் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நாலாவது பாருங்க. நாலாவது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி பார்ப்போம். ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ஆர் எலெக்டட் இன்டைரக்ட்லி அண்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மற்றும் அவர்கள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதிகளாக உள்ளனர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பார்க்கணும், மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகேவா, சோ பார்லிமெண்ட்னா எத்தனை அவை இருக்கும் அப்படின்னு சொன்னேன்? பார்லிமெண்ட் சோ 2 அவை, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா. இந்த லோக்சபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன எலெக்ஷன்? டைரக்ட் எலெக்ஷன். இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் மாதம் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்பி எலெக்ஷன் சொல்லுவீங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனாவது லோக்சபா எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா 18வது லோக்சபா எலெக்ஷன். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுகமாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதில் டோட்டலாக எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா வந்து 250 பேர் இருப்பாங்க. இந்த 250 வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கலாம். ஸோ 238 ஒரு 12. ஓகேங்களா, சோ இந்த 12 பேரை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க. இந்த 238 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறைமுக தேர்தல் மூலமாக
மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு? 28 மாநிலங்கள். எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்கு? 8 யூனியன் பிரதேசம். அப்போ 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களிலிருந்து மறைமுகமாக ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 238. ஓகேவா? அப்போ நாலாவது கேன்சர் என்ன அப்படின்னா வந்து சி. ஓகே, இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவினுடைய தலைவர் யாருன்னு கேட்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 பேரை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. யார் அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஓகேவா? ஸோ கலை, விளையாட்டு, அறிவியல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமூக சேவை, இதில் சாதனை பண்ணவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ராஜ்யசபாவினுடைய எம்பியாக வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து ஸோ போடுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, லோக்சபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஓட்டு போடுறாங்க. யாருக்கு அப்படின்னா வந்து எம்பிக்கு ஓட்டு போடுவாங்க. இதே ராஜ்யசபா எம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எம்எல்ஏக்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜ்யசபா எம்பி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ லோக்சபா எம்பி அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, அது டைரக்ட் எலெக்ஷன். மக்களுடைய தலைவன் தானே யார்? எம்எல்ஏன்றவன். ஆமா தானே? கரெக்டாக தானே? எம்எல்ஏ அப்படின்றது மக்களினுடைய தலைவன். ஓகேவா? அப்போ ஒரு தொகுதியில் வந்து ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஸோ அந்த எம்எல்ஏ சொன்னால் அந்த ஒட்டுமொத்த மக்களும் கேட்டுப்பாங்க இல்லையா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைவன் அவர் தான். கரெக்டாக தானே? ஏன் அப்படின்னா எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்களா, சொல்கிறத கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அது வேற விஷயம். பிஃபோர் எலெக்ஷன், ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலை வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வேணாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தொகுதிக்கு தலைவன் யாரு? எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து யார் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா வந்து ஸோ ராஜ்யசபா எம்பி என்ன பண்றாங்கன்னா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இங்க மக்கள் வந்து டைரக்டா இல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா இது என்ன எலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேவா? அப்போ நாலாவது கேன்சர் என்னது? சி 238 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 5வது क्वेश्चन பாருங்க. which state cabinet has approved the Abova Awas Yojana, a housing scheme in October 2023? அக்டோபர் 2023 எந்த மாநில அமைச்சரவையானது ஏழைகளுக்கு வீடு வழங்கும் திட்டமான அபுவாஸ் ஆவாஸ் யோஜனாவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆவாஸ் அப்படின்னா என்னன்னா வீடுன்னு அர்த்தம். என்னது? வீடு. இப்போ கூட பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல், அதே மாதிரி வந்து பார்த்தா வந்து இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ்னா என்னது? வீடு கட்டுறது தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அபுவா ஆவாஸ் யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எந்த ஸ்டேட் உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜார்க்கண்டினுடைய ஸ்டேட் உடையது தான் இது. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க. அதுக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியாலாம் வச்சிருக்காங்க. அந்த கிரைட்டீரியாக்குள்ள நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்ன ஏழையாக இருக்கணும், அவ்வளோதாங்க. ஏழையாக இருக்கணும், குடிசை வீட்டில் இருக்கணும். அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வீடு கட்டி கொடுக்குவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கு. அப்போ 5வது கேன்சர் என்னது? டி ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸோ 6வது பாருங்க. இன் எனி டென்னிஸ் கேம் எனி கேம் ஸ்டார்ட்ஸ் அட் 0-0 அண்ட் த 0 பாயிண்ட் இன் டென்னிஸ் இஸ் கால்டு டேஷ். டென்னிஸ் விளையாட்டில் எந்த ஒரு ஆட்டமும் 0-0 என்ற புள்ளி கணக்கில் ஆரம்பிக்கப்படுகிறது மற்றும் அந்த பூஜ்ஜிய புள்ளி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் விளையாடுறாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எப்படி போடுவாங்க? லவ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போடுவாங்க. ஓகேங்களா? லவ் போட்டு வந்து பாயிண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து 1-0 2-0 இல்லைன்னா வந்து போனால் 1-2 அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ 0-0 இருக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போடும்போது என்னன்னு சொல்லி போடுவீங்க? லவ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போடுவீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கொஸ்டினாவே கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ த 0 பாயிண்ட் இன் டென்னிஸ் இஸ் கால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லவ். ஓகேவா? என்னது? லவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கிற லவ் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் கேமில் விளையாடுற லவ். ஓகே? ஸோ அப்போ 6வது கேன்சர் என்னது? டி லவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 7வது பாருங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் தட் அக்கர்ஸ் டியூரிங் ரெசெசிங் அண்ட் டிப்ரெஷன் ஆர் கால்ட் ஆஸ் டேஷ். பொருளாதார பின்னடைவு மற்றும் பொருளாதாரத்தின் மந்தநிலையின் போது ஏற்படும் வேலையின்மை டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார மந்தம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கரெக்டாக அந்த வியாபாரம் கரெக்டாக நடக்கலை அப்படின்னா பொருளாதார மந்தம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பொருளாதார மந்தம் அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த செக்டாரில் நீங்கள் கேள்விப்படுவீங்க அப்படின்னா வந்து ஸோ ஐடி செக்டாரில் கேள்விப்படுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஐடி செக்டார் வந்து ரிசெஷனில் இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. மீன்ஸ் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்காது. அது என்ன வகையான வேலையின்மை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன வகையான வேலையின்மை அப்படின்னா வந்து சுழல் வேலையின்மை, சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா டெம்பரரியாக வேலை இருக்காது, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு போயிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுழல் வேலையின்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 7வது கேன்சர் என்னது?
டி சுழல் வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்க, who was recently appointed as a deputy governor of the Reserve Bank of India in June 2023. ஜூன் 2023 இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஆர்பிஐ அப்படின் போது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஆர்பிஐ அப்படின்றது இந்தியாவினுடைய வங்கியினுடைய உச்சபட்ச அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஸோ ஆர்பிஐ தான் அனைத்து வங்கிகளையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கட்டுப்படுத்துறாங்க. இது எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா வந்து 1935. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இதனுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ் அவர்கள் இருக்காரு. ஸோ எத்தனாவது தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 25வது தலைவர். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. ஒரு தலைவர் பிளஸ் 4 துணை ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இங்கே ஆர்பிஐ தலைவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு கூட ஒர்க் பண்றவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 துணை ஆளுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதில் 2023 யார் அப்பாயிண்ட் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி ராபி சங்கர் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து அப்பாயிண்ட் ஆகியிருப்பாரு. என்ன அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு? துணை ஆளுநராக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அப்போ 8வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது? பி டி ராபி சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 9வது பாருங்க, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இந்திய பசுமை புரட்சி தொடர்பாக பின்வரும் எது சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் பாருங்க, டியூரிங் கிரீன் ரெவல்யூஷன் ஷிஃப்டிங் ஃப்ரம் ட்ரெடிஷனல் ஃபார்மிங் டு மோனோகல்ச்சர் ஹேட் நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் ஸ்மால் ஃபார்மர்ஸ். ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஒன் ஆஃப் த இம்பாக்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இஸ் ஓவர் கேபிட்டலைசேஷன் இன் அக்ரிகல்ச்சர். அதாவது தமிழ்ல பாருங்க, பசுமை புரட்சியின் போது பாரம்பரிய விவசாயத்திலிருந்து ஒற்றை பயிர் சாகுபடிக்கு மாறியது சிறு விவசாயிகளுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியது. ஆமா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த பசுமை புரட்சியின் போது அதிகமான கவனம் எங்கே செலுத்துறாங்க அப்படின்னா வந்து அரிசி கோதுமை இது ரெண்டுத்துல மட்டும் தான் செலுத்துறாங்க, மற்றதெல்லாம் செலுத்தல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிறு விவசாயிகளுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியது. இது கரெக்ட் தான். ஓகேங்களா. விவசாயத்தில் அதிகப்படியான மூலதனம் பசுமை புரட்சியின் தாக்கங்களில் ஒன்றாகும். ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸோ அப்போ இவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எது வந்து சரி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இரண்டும் சரி. ஓகேங்களா. 1, 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரியானது. ஓகேவா. இந்த பசுமை புரட்சியை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வந்து MS சுவாமிநாதன். உலக கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா நார்மன் போலார். அவர் தான் வந்து உலக பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் MS சுவாமிநாதன். இந்த பசுமை புரட்சி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப்ல கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் டைம். ஓகேங்களா. ஸோ காலத்தின் அடிப்படை அலகு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ செகண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கொஸ்டின். நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகேவா. அப்போ 10வது கொஸ்டின் ஆன்சர் என்னது? டி வினாடி அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின் பாருங்க, read the following statement about money. ஓகேங்களா. பணத்தை பற்றி பின்வரும் அறிக்கைகளை படியுங்கள். ஓகே, மணி ஆல்சோ ஆக்ட் as a convenient unit of account. ஓகேங்களா. பணம் கணக்கு வழக்கிற்கான ஒரு வசதியான அலகாகவும் செயல்படுகிறது. ஆமா, பணம் இவ்வளவு இருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு தானே. எங்கிட்ட 10 லட்சம் இருக்கு, 15 லட்சம் இருக்கு, 20 லட்சம் இருக்கு, 10 ரூபாய் இருக்கு, 20 ரூபாய் இருக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு கவுண்ட். ஓகேங்களா. அது என்னது? ஒரு கவுண்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டானதா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the value of all goods and services can be expressed in மானிட்டரி யூனிட்ஸ். அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பை பண அலகுகளில் வெளிப்படுத்தலாம். ஆமா, கரெக்ட் தான். ஓகேங்களா. இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா வந்து அந்த பொருள் எவ்வளவு வாங்கணும் அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும்னா வந்து பணத்தால சொல்ல முடியும். ஓகே. ஸோ அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். அப்போ 11வது ஆன்சர் என்னது? சி போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகேங்களா. 1 மற்றும் A மற்றும் B ஆகிய இரண்டும் என்னது? சரியானது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் பாருங்க, which dance form originated in ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசத்தில் தோன்றிய நடன வடிவம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சத்ரியா அப்படின்றது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அசாம். ஸோ குச்சிப்புடி எங்கன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திர பிரதேசம். பரதநாட்டியம் எங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு. கதக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திர பிரதேசத்தில் தோன்றிய நடன வடிவம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஸோ குச்சிப்புடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் தோன்றியது. இதெல்லாம் சிம்பிளான ஒரு கொஸ்டின். கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் டான்ஸ், அதே மாதிரி ஃபெஸ்டிவல் இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா SSC GDயில் ரிப்பீட்டடாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ 12வது ஆன்சர் என்னது? சி குச்சிப்புடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 13வது பாருங்க, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். திப்பு சுல்தான் became the ruler of Mysore in dash. ஓகேங்களா. திப்பு சுல்தான் டேஷ் ஆண்டு மைசூரின் அரசர் ஆனார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாருடைய பையனா? ஹைதர் அலியுடைய பையன். ஓகேங்களா. யாருடைய பையன்? ஹைதர் அலி. ஸோ ஹைதர் அலி எப்போ இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2ஆம் ஆங்கிலோ மைசூர் போது பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி வந்து என்ன ஆகிறாருன்னா வந்து இறந்துறாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து இந்த 2ஆம் ஆங்கிலோ மைசூர் போர் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ திப்பு சுல்தான் என்ன ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரசர் ஆகிறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மைசூருக்கு. ஓகேவா.
அவர் எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசர் ஆனார்னு கேட்குறாங்க. எந்த வருஷம்னா 1782 இருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இறங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1799 வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிறாருன்னா இறந்துடுறாரு. ஓகேங்களா. யார் கொள்றது அப்படின்னா வந்து ஸோ வெல்லஸ்லி பிரபு. ஸோ எப்போ கொண்டிருப்பார் அப்படின்னா வந்து 4வது ஆங்கிலோ மைசூர் போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொண்டிருப்பார். ஓகேங்களா. ஆங்கிலோனா ஆங்கிலேயர்களுக்கும் மைசூரை சார்ந்த திப்பு சுல்தானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இந்த 4வது ஆங்கிலோ மைசூர் போர் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட அவர்களுடைய 12 மகன்கள் எங்கே அடைக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலூர் கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கப்பட்டிருப்பாங்க. இந்த வேலூர் கோட்டையில் இருந்த 12 மகன்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1806ஆம் ஆண்டு வேலூர் கழகம் நடந்திருக்கு இல்லையா, அதில் ஒரு முக்கிய பங்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைசூரின் புலி, ஓகேங்களா, டைகர் ஆஃப் மைசூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பட்டப்பேர் என்னது? டைகர் ஆஃப் மைசூர், மைசூரின் புலி என்று அழைக்கப்படுகிறார். யாரு? திப்பு சுல்தான். அதே மாதிரி இவர் தான் ஃபர்ஸ்ட் பீரங்கியை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யூஸ் பண்ணணும். யாரு? திப்பு சுல்தான் தான். ஓகேங்களா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஓகே. அப்போ 13வது கேன்சர் என்னது? ஏ 1782. நெக்ஸ்ட் 14வது பாருங்க. In which of the following states of India is நோக்ராம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட்? இந்தியாவின் கிழக்கு எந்த மாநிலத்தில் நோக்ராம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது? இந்த நோக்ராம் பண்டிகை ஸோ எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேகாலயாவில் கொண்டாடுறாங்க. ஸோ இது வருஷம் நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஓகேங்களா. இது எந்த மலையில் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காசி மலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. காசி, ஜெயந்தியா, காரோ அப்படின்ற ஒரு 3 மலை வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் இருக்கு. அந்த 3 மலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இருக்கிறதுனால தான் வந்து மாசின்றம்ல அதிகமான மழைப்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்குது. ஓகே. மாசின்றம் தான் உலகத்திலே அதிகமான மழையை பெறுகின்ற ஒரு இடம். அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசி, ஜெயந்தியா, காரோ அப்படின்ற ஒரு 3 மலைகள். அதில் எந்த மலையில இந்த வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காசி மலையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ 14வது கேன்சர் என்னது? ஏ மேகாலயா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளப்ஸ் இஸ் பிளேயிங் இன் த லீக் 2023-24? பின்வரும் கிளப்புகளில் எது லீக் 2023-2024 விளையாடுகிறது? ஓகேங்களா. இந்த லீக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வைக்கக்கூடியது. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்பாலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடியது. ஓகேங்களா. ஐஎஸ்எல் வேற, இந்தியன் சூப்பர் லீக் வந்து பார்த்தீங்கன்னா வேற. இந்த லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலுக்காக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எது விளையாடுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது விளையாடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகமதியன் ஸ்போர்ட்டிங் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளையாடுறாங்க. ஓகேங்களா. ஸோ பஞ்சாப் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளையாடல. இந்த முகமதியன் ஸ்போர்ட்டிங் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்கட்டாவில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பழைய விஷயங்கள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் கிளப், ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் கிளப், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளப் எல்லாம் வந்து எங்கே தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பழசு சொல்கிறேன், புதுசு கிடையாது, பழசு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து ஸோ கல்கத்தாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ 15வது கேன்சர் என்னது? C2 ஒன்லி, 2 மட்டும் அப்படின்னு வந்து ஸோ சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 16வது பாருங்க. ஸோ which article of the Indian Constitution comprises the fundamental duties? அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா வந்து 51A. ஸோ 54, 53, 52 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடன் தொடர்புடையது. ஓகேங்களா. உங்களுக்கான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுத்தாங்க, ஸோ அதற்கான எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்கு, கடைசியாக எந்த அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்தாங்க, இந்த அடிப்படைகள் கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கமிட்டி மூலமாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது தெரிஞ்சவங்க கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறேன்னா வந்து ஸோ அதை ஆன்சர் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா இம்ப்ரூவ் ஆக முடியும். ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஓகேங்களா. இப்போ இவ்வளோ ஃப்ரீயாக ஸோ கிளாஸஸ் வருது அப்படின்னா வந்து இதை வச்சே கூட உங்களால் என்ன பண்ண முடியும்னா வந்து ஜிடி பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஜிகேக்கு நீங்கள் தனி எஃபர்ட் போடணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குறைவு தான். நான் சொல்கிறது என்னது? குறைவு. ஜிகேக்கு தனி எஃபர்ட் போடுறது குறைவு தான். புரியுதுங்களா. அப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஸ்டின் ஏரியா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே படிக்கணும் எங்கே படிக்கக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இலவசங்களுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மதிப்புடையதா இல்லையா அப்படின்ட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. திரும்பவும் சொல்கிறேன், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நடத்துகிற ஜிகே கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஜிகேல நல்ல மார்க் வந்து எடுக்கலாம். ஓகேவா. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்கணும். ஓகே. அப்போ 16வது கேன்சர் என்னது? A51A அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 17வது பாருங்க. which of the following statements is correct regarding your 5-year plan in India? ஓகேங்களா. இந்தியாவில் 5 திட்டம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. India had emerged as one of the fastest growing economy by the end of the 10th 5-year plan. ஆமா, இது கரெக்ட். ஓகேங்களா. 10வது 5 திட்டத்தின் முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10வது 5 திட்டத்தின் முடிவில் இந்தியா வேகமான வளரும் பொருளாதாரத்தில் ஒன்றாக உருவெடுத்தது. ஆமா, கரெக்ட். அதுக்கடுத்து வந்து 10th 5-year plan had set monitorable targets for few key indicators of development. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து
10வது ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சியின் சில முக்கிய குறிகாட்டிகளுக்கு கண்காணிக்கக்கூடிய இலக்குகளை நிர்ணயித்துள்ளது. ஆமா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட் தான். இந்த 10வது ஐந்தாண்டு திட்டம் எந்த வருஷம் நடந்திருக்கும் அப்படின்னா வந்து 2002 இருந்து 2007 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? 2002 வந்து பார்த்தீங்கன்னா பிரதமராக இருந்த ஒரு வாஜ்பாய், 2004 வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரானவர் யாருன்னா மன்மோகன் சிங். இவங்க ரெண்டு பேரோட பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்திருக்கும். ஓகே, இப்போ 2002 to 2007 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஓகேவா? ஐந்தாண்டு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். எப்போ மார்ச் 15, 1950 இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான 12 ஐந்தாண்டு திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, வகுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. கடைசியாக 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யார் ஸ்டாப் பண்ணதுன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் 18வது பாருங்க, ஹூ வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் த மௌரியன் எம்பையர். ஓகேங்களா? மௌரிய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர். இவருக்கு ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்னா வந்து சாணக்கியர், கௌடில்யர், விஷ்ணுகுப்தர். இவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான். ஓகேங்களா? சாணக்கியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதாவது நந்த வம்சத்தில் சாணக்கியரும் வந்து சந்திரகுப்த மௌரியர் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சாணக்கியர் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நந்த வம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனநந்தர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து கொண்டிருப்பார். யாரு? சந்திரகுப்த மௌரியர். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசை ஏற்படுத்தியிருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தலைநகரம் எங்கே இருந்தது அப்படின்னா பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னா பாட்னா எங்கே இருக்குது? பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இவருடைய பேரன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அசோகர். அசோகா தான் கிரேட். ஓகேங்களா? மிகப்பெரிய ஒரு பேரரசர், ஒரு நல்ல மனுஷன். ஓகேங்களா? போருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பௌத்த மதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டார். ஓகேங்களா? இந்த அசோகர் எத்தனாவது புத்த மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தினார் அப்படின்றது கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ 18வது கேன்சர் என்னது? சி, சந்திரகுப்த மௌரியர். நெக்ஸ்ட் 19வது பாருங்க, which two teams played in the finals of the Syed Mushtaq Ali Trophy in November 2023. ஓகேங்களா? நவம்பர் 2023 சையத் முஸ்டாக் அலி ட்ரோஃபியின் இறுதிப் போட்டியில் எந்த இரு அணிகள் விளையாடின? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சையத் முஸ்டாக் அலி ட்ரோஃபி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு T20 கேம். ஓகேங்களா? எப்படி வந்து பார்த்தா ரஞ்சி ட்ரோஃபி அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி சையத் முஸ்டாக் அலி ட்ரோஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு T20 ட்ரோஃபி. இது எந்த வருஷம் ஆடுறாங்க? ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2006 இருந்து 2007 தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் நடந்தது. இது நடத்துறவங்க யார் அப்படின்னா வந்து BCCI நடத்துறாங்க. ஓகேங்களா? கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 2023 யார் வந்து மோதினாங்க அப்படின்னா வந்து ஃபைனல்ஸ்ல பஞ்சாப், பரோடா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோதினாங்க. இதில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா வந்து பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 2023 சையத் முஸ்டாக் அலி ட்ரோஃபியினுடைய கரண்ட் சாம்பியன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பஞ்சாப். அதே மாதிரி இது இன்னொரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சையத் முஸ்டாக் அலி ட்ரோஃபியில அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆனது யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து தமிழ்நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ 19வது கேன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் அண்ட் பரோடா ஃபைனல்ஸ்ல யார் விளையாடி இருக்காங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா ஜெயிச்சவங்க யார் அப்படின்னா வந்து பஞ்சாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மத்திய அரசு இந்த குற்றங்களுக்கான தண்டனை IPC எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது ஜூலை 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ஜூலை 1, 2024 வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு 3 இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து மாத்திட்டாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய பேர் என்னன்னா பாரதிய நாகரிக் Karashasha Sanghina was introduced by Dash. It aims to replace the Indian Criminal Investigation Collection Act. ஓகேங்களா? டேஷால அறிமுகப்படுத்தப்பட்ட பாரதிய நாகரிக் கரஷாஷா சன்ஷினா ஆனது இந்திய குற்றவியல் விசாரணை தொகுப்பு சட்டத்தை மாற்றுவதை நோக்கமாக கொண்டது. ஓகேங்களா? இது யார் மாத்தினாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யார் வந்து மாத்தி வெளியிட்டாங்க அப்படின்னா வந்து உள்துறை அமைச்சரான அமித்ஷா தான் என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து மாத்திருப்பார். இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து ஜூலை மாசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இன்னைக்கான 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். தொடர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து படிச்சுட்டே இருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.